ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுங்க. இது ஒரு 3 பாகமாக பிரித்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அதை நடத்தி காமிச்சிருமா. 1000% இல்லைங்க, நீங்கள் 10,000% வெற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி முறை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதே போல் பண்ணுங்கள். அதே போலங்க, நேற்று போட்ட வீடியோவில் சித்ரையாவோட அந்த பவர் பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்கவுங்க ஒரு வகையான அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒருத்தர் வீட்லேயும் போய் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வராகி அன்னைக்கு தான் நம்ம நன்றிகள் சொல்லணும். வராகமூர்த்தி சித்ரையாக்கு தான் நன்றிகள் சொல்லணும். அதாவது நீலவழி சக்கரம் வாங்கணும்னு நினச்சி ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சாலுமே அது என்னதான் மிராக்கிள் நடக்குதுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக என் கையில் வந்துடுறாங்க. அதுவும் நாங்கள் நினைக்கிற டைம், எனக்கு இந்த டைமுக்கு நீ வாமான அந்த டைமே என் கையில் கிடச்சிட்றாங்க. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்க போகுதுங்கிறதையும் உணர்த்திடுறாங்கன்னு பல வகையில் பல பேரும் ஒரு அதிசயமான விஷயங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முக்கியமான ஒரு விஷயம்னு, இந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். எனக்கு இந்த தடவை வேண்டாம், சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றிட்டு நான் ஒரு டப்பாவில் நான் 21 ரூபா தான்க்கா போட்டேன். அம்மா தாயே, எனக்கு அடுத்த தடவை எப்படியாச்சும் நான் மரகத நீலவழி சக்கரம் வாங்குறதுக்கு இதில் நான் காசு போடுறேன், எனக்கு வாங்குற பாக்கியத்தை எனக்கு சீக்கிரம் கொடுங்கம்மான்னு வேண்டிக்கிட்டு போட்டேங்க்கா. போட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான்க்கா ஆயிருக்கா நல்லா வேண்டிக்கிட்டு. அதுக்குள்ளே என் கையில் மரகத நீலவழி சக்கரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. இது பெரிய அதிசயமாக இருக்குது. அம்மாவோட ஆசீர்வாதமும் ஐயாவோட ஆசீர்வாதம் தான்க்கா எனக்கு இது கிடைக்கிறதுக்கு உதவி புரிஞ்சுது. நான் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலக்கா. அவங்களுக்காக நான் நீலவழி சக்கரம் அடுத்த தடவையாச்சும் எனக்கு கிடைக்கணும்னுட்டு நான் எடுத்து வச்சேன். 21 ரூபா தான் போட்டேன். ஆனால் அம்மாவே என் கையில் இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப நன்றிக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த சிஸ்டர் மட்டும் இல்லை, நீலவழி சக்கரம் வாங்கணும், அந்த எந்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரூபா பைசா எடுத்து வச்சாலே அந்த மிராக்கள் ஸ்டார்ட் ஆகுது, அது என்னன்னே தெரியல அப்படின்னு அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க. அது உண்மைதான். அவங்க வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க தடுத்து நிறுத்தவே முடியறதில்ல. அவங்களே மீறி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பல சிஸ்டர்ஸும் இதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே அவங்க வர நேரம் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நல்லது நடக்கட்டும். அவ்வளோ மிராக்கிள்ஸ் ஒருத்தர் வீட்லேயும் நடக்குதுங்கிறத சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மரகத நீலவழி சக்கரம்ங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம், இதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் என்னங்கிறது பார்த்து தெரிஞ்சுட்டு வேணும்னா நீங்களும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி வரை தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நீலவழி சக்கரத்துக்கு நம்ம எடுக்க முடியுங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இது நம்ம முருகனை நினச்சி பண்ண வேண்டிய ஒரு முறைங்க. அதாவது ஒரு வியாழக்கிழமையும் இந்த முறையை நீங்கள் செய்யணும். சாதாரணமாக முருகன் கோவில் போய் வழிபாடு பண்ணுறது ஒரு வகை இருக்குது. 6 விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுற வகை, நிறைய வகையான முறை முருகனுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் அந்த வகையில் இது ஒரு சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்கிறாங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ, அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷங்கள் அது இழுத்துட்ருக்க விஷயமா இருந்தாலும் சரி, நடந்தே தீரும், சத்தியமாக நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட சத்திய வாக்காக அவங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த விஷயம் அப்படின்னா, வியாழக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் போயும் இதை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்க முருகனுக்கும் கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் முருகனோட விக்கிரகமோ அல்லது வேல் ஏதாவது இருக்குன்னா வேலுக்கு கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம். இல்லை ஃபோட்டோ தான் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோவிலில் செய்கிறது இது பெஸ்ட்டு. சரிங்களா? நான் விவரமாக ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முறை செய்யும் போது கட்டாயம் ரூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த முறை செய்கிற அன்னைக்கு ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைம் இல்லாமல் சுத்தமாக செய்யணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மந்திரம், அதாவது ஒரு மந்திரம் இருக்குது முருகனுடையது. இந்த முறை செய்யும் போது இந்த மந்திரத்தை கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். மரோஷட் சரஹன பவ. சரிங்களா? மரோஷட் சரஹன பவ. இந்த மந்திரத்தை
1008 முறை எப்படியாவது அன்னைக்கு சொல்லிடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு துளசி மாலை கையில் வச்சுக்கோங்க. எப்படியாவது ஒரு வேலை செஞ்சுட்டாச்சு மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை எப்படியாவது சொல்லிடுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இது நடந்துருச்சு எப்படின்னு தெரியலையே, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். இந்த மந்திரத்தை கண்டிப்பாக இந்த முறை செய்யும்போது சொல்லணும். இப்போ அடுத்த முறை வந்து இளநீர். இளநீர் வந்து நீங்கள் மட்டையோடு இப்படி இருக்கும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த இளநீருக்கு நடுவில் நீங்கள் ஹோல்ஸ் போடணும். நம்ம இளநீர் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கடையில் வந்து சீவி தருவாங்க. அந்த மேலே இருக்க பாகத்தெல்லாம் வெட்டிட்டு சென்டரில் இப்படி ஹோல்ஸ் போட்டு நமக்கு சீவி தருவாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி முறையில் சீவி வச்சுக்கோங்க இளநீர். இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது இந்தமாதிரி சீவி வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிட்டு 3 தடவை இதை நீங்கள் பிரித்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது 3 வாரங்கள் நீங்கள் இதை பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வாரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, இந்த இளநீக்குள்ளே இருக்கிற தண்ணீரை நீங்கள் ஒரு மரத்தடியில் ஊற்றலாம், அல்லது குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் முருகனுக்கே அது ஒரு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திட்டு அந்த இளநீருக்குள்ளே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இது 2ல் ஏதோ ஒரு எண்ணெயை அந்த இளநீருக்குள்ளே நீங்கள் ஊற்றணும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் அப்படியே மெதுவாக அதில் ஊற்றணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நோய்கள்னால கஷ்டப்படுறீங்க, தீராத நோயின்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. மற்றது எல்லாத்துக்குமே இது 2ம் பொதுவானது தான். அதாவது என்னென்னா, நல்லெண்ணெய் வந்துட்டு பணம் பிரச்சனை, செல்வாக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லெண்ணெய், நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய். இப்படி 2 வகையாக பிரித்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் கொடுத்தா உங்களுக்கு அந்த பலன் சரியாக கிடைக்குமோ அந்த எண்ணெயை நீங்கள் தேர்ந்தெடுத்து இளநீர் ஃபுல்லாக நிறச்சி, அந்த இளநீர் எந்த அளவுக்கு நிறச்சிருக்குமோ அந்த இளநீர் அந்த தேங்காய் ஃபுல்லாக நிறச்சி நீங்கள் முருகன் கோவிலுக்கு கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு கொடுக்கணுங்க. சரிங்களா? அபிஷேகத்துக்கு நீங்கள் அவருக்கு வந்து கொடுக்கணும். இதை வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், இப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டிலே விக்கிரகம், சின்ன முருகன் விக்கிரகம் கடையில் வாங்கினீங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. இதே வழிபாடை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு போயிடலாம். அந்த இளநீரையும் அப்படியே அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே இளநீருக்குள்ளேயே அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி அப்படியே அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பண்ண போகிறேன்னா எண்ணெயை பிரித்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலையோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதை அப்படியே நீங்கள் சமையலுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்றுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இதில் இன்னொரு வகை என்னென்னா, இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் நிறச்சி கொடுக்கலாம். நெய் வந்துட்டு லேசாக நீங்கள் சூடு அப்படியே மெல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே எண்ணெய் மாதிரியே லிக்விட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். லேசாக சூடு பண்ணணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. சரிங்களா? லேசாக அதை ஆற வச்சு நீங்கள் அந்த இளநீருக்குள்ளேயே ஊற்றிடுங்க. இளநீருக்குள்ளேனா இளநீரை காலி பண்ணிவிட்டு அந்த தேங்காய்க்குள்ளேயே ஊற்றிட்டு அதை நீங்கள் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்க முருகனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் போதுங்க அது அவ்வளோ குளிர்ச்சியாமா, முருகனோட மனம் வந்து அவ்வளோ குளிர்ந்து போகும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருமோ அத்தனை ஒரு சக்தி இருக்குது. இது ஒரு வாரம் ஒரு வகையாக நீங்கள் பிரித்து பண்ணலாம். நீங்கள் ஒரு வாரம் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், ஒரு வாரம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், ஒரு வாரம் நெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் அந்த இளநீரை எடுத்துட்டு இதை ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த 3 வாரங்கள் முடியறதுக்குள்ளவே 3 வியாழக்கிழமை தான் இதை நீங்கள் பண்ணணும். இந்த முறை செய்கிற அன்னைக்கு அந்த மந்திரத்தை 1008 முறை எப்படியாவது சொல்லணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை நீங்கள் எப்படியாவது செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். வியாழக்கிழமை முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அன்றைக்கி நாள் முழுக்க அதோட பவர் இருக்குது. நீங்கள் அபிஷேகத்தை கொடுக்கறனா காலையில் கொடுக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களே உங்கள் வீட்டில் அபிஷேகத்தை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங் டைம் நீங்கள் செய்யலாம், ஈவினிங் டைம் கோவிலில் கொண்டே கொடுக்கலாம். இப்படி பல வகையில் இதை நீங்கள் பண்ணலாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும். அதனால் சின்ன சின்ன ட்ரிக் தான், நமக்கு தெரியாத சித்தர்கள் இந்த மாதிரி சூட்சம முறையில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். முருகனுக்கு செய்ய போகிறீங்கன்னா குரு ஹோரையில் கூட நீங்கள் பண்ணலாம். சூப்பர் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். சரி, அவ்வளோதாங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.